அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிர சஷ்டி. அவசர பண தேவையில் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நீங்கள் கேட்ட பணம் உடனடியாக கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய ஆற்றல் மிக்க மந்திர ஜப முறை. உண்மையாகவே அவசர பண தேவையில் இருப்பவர்கள் இந்த மந்திர ஜபத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. உடனடியாக நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜப முறையும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க மந்திரம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிப்பது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும்ன்ற முழு தகவல்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போவது ஒரு மந்திர ஜப முறையாக இருப்பதனால இந்த மந்திரம் சொல்ல போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அதே போல இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை தாராளமாக செய்யலாம். நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். சஷ்டி திதி நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:42 சஷ்டி திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:39 வரை சஷ்டி திதி இருப்பதனால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தை இன்றைய தினம் ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரம் இந்த இரண்டு நேரத்தை தவிர்த்துட்டு இரவு 7:39 வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஜபம் செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். இன்றைய தினத்திற்கான ராகு கால நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் தவிர்த்திடுங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய தினம் இரவு 7:39 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள ஜபம் செய்ய முடியாதவங்க நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளையும் நீங்க மந்திர ஜபம் செய்யலாம். சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே பலமாக இருக்கும். சோ இரவு 7:39 வரை இந்த மந்திர ஜபத்தை செய்ய முடியாதவங்க நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளேயும் நீங்க செய்யலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். வெறும் தரையில உட்கார்றவங்க மட்டும் ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை, பாய் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு மேல கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. வீட்ல, ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. வள்ளி தேவசேனா சமேதராக அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யுங்க. நீங்க கேட்ட இடத்துல பணம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும், ஏதாவது ஒரு நல்ல வழியில் எனக்கு தேவையான பணம் கிடைக்கணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 15 நிமிடங்களுக்கு நம்ம உச்சரிக்கணும். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். ஓம் ரீங் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் சரவணபவ தேவாய நமக. ஓம் ரீங் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் சரவணபவ தேவாய நமக.
ஓம் ரீங் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் சரவணபவ தேவாய நமக. அவ்வளவுதாங்க இந்த மந்திரம். நிறைய பீஜாட்சரங்களை கொண்டது. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. இந்த மந்திரத்தை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சோ அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சோ அதை பார்த்து கூட நீங்க சொல்லலாம், அல்லது மனப்பாடம் செஞ்சு வச்சும் நீங்க சொல்லலாம். 15 நிமிடங்களுக்கு மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய பண தேவை பூர்த்தியாகணும்னு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் போதே ஒரு நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க மந்திரம் இது. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய தாந்திரிக தெய்வீக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீண்ட நாட்களாக நீங்க கேட்டிருந்த ஒரு விஷயம், வராகி அம்மனுடைய விக்கிரகம் வேணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க. நிறைய இடங்கள்ல வராகி அம்மனுடைய விக்கிரகம் சிலை கிடைத்தாலும் கூட சாஸ்திர முறைப்படி நம்ம அந்த விக்கிரகங்களை வடிவமைக்கும் போது தாங்க அந்த விக்கிரகத்தை நம்ம வச்சு பூஜை செய்யும் போது பலன்கள் நமக்கு நிறைவாக கிடைக்கும். சோ சாஸ்திர முறைப்படி செய்யப்பட்ட வராகி அன்னையினுடைய அற்புதமான விக்கிரகம். இவங்களுடைய முகத்தை நீங்க பார்த்தாலே தேஜஸும் அந்த அளவிற்கு உயிர்ப்புடன் இருப்பதும் உங்களுக்கு தெரியும். வராகி அன்னையினுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த விக்கிரகம் ரொம்பவுமே அற்புதமா வந்திருக்குங்க. முதல் விஷயம், எல்லாருமே வீட்ல வராகி அம்மனுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் வச்சு தாராளமாக வழிபாடு செய்யலாம். வராகி அன்னையினுடைய இந்த விக்கிரகம் பித்தளையால் பிராஸ்னால செய்யப்பட்டது. 1 கிலோவிற்கு சற்று குறைவு, அதாவது 800 முதல் 850 கிராம் எடை கொண்ட சிலை. நம்ம கையால அன்னையினுடைய இந்த சிலையை தூக்கி பார்த்தோம்னா நல்ல கனமாக இருக்கும். சோ எத்தனை விதமான அபிஷேகங்கள் வேணாலும் நீங்க செய்யலாம். காலம் காலமாக வச்சு வழிபாடுகள் செய்யலாம். 8 கரங்களை கொண்டவள், வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு இருக்கக்கூடிய வராகி. 11 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் உயரம் ஹைட் கொண்ட சிலை. 8 சென்டிமீட்டர் அகலம் 8 சென்டிமீட்டர் பிரெத் கொண்ட சிலை. சோ வராகி அன்னையினுடைய இந்த விக்கிரகத்திற்கு தினமும் நீங்க அபிஷேகங்கள் செய்யணும், பூஜைகள் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வாரத்தில் ஒரு நாள் நீங்க நைவேத்தியம் வச்சா கூட போதும். மாதத்தில் ஒரு நாள் நீங்க அபிஷேகங்கள் செய்யலாம். எத்தனை விதமான அபிஷேகங்கள் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம், அல்லது வெறும் தண்ணீர் ஊற்றி கூட நீங்க அபிஷேகம் செஞ்சாலே போதும். வீட்ல நீங்க விநாயகர் போட்டோ அல்லது விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா அவருக்கு பக்கத்துல வராகி அம்மனுடைய இந்த விக்கிரகத்தை நீங்க வச்சிருங்க. கிழக்கு திசை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ண மாதிரி வராகியை வைக்கணும். அதாவது வீட்ல பொதுவாகவே நம்ம அனைத்து சுவாமி படங்களையும் கிழக்கு திசை நோக்கி வச்சிருப்போம். அதே மாதிரி நீங்க வச்சாலே போதும். ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தாங்க வராகி அன்னையினுடைய விக்கிரகத்தை வச்சு நம்ம பூஜைகள் செஞ்சோம். நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. மகாலட்சுமி, மகா சரஸ்வதி மற்றும் மகா துர்கை முப்பெரும் தேவியர்களுடைய சாராம்சம் இந்த வராகி அன்னை. ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காக நம்ம சொல்லலங்க. வராகியினுடைய இந்த விக்கிரகத்தை நீங்க பார்த்தாலே அவங்க உயிர்ப்போட இருப்பது உங்களுக்கு தெரியும். இவங்களை வீட்டுல வச்சு நீங்க உங்களால முடிஞ்ச வழிபாடுகளை செய்ய செய்ய அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக பெற முடியும். செல்வ வளம் பெருகும். கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் வாராகி மிகவும் முக்கியமான தெய்வம். 16 செல்வங்களையும் அருளக்கூடியவள். வராகி அன்னையினுடைய இந்த விக்கிரகம் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.